பேராசிரியர், நமது மன்றத்திற்கு அடிக்கடி வந்து செல்கின்ற பெருமகனார், எல்லோருக்கும் மிகவும் அறிமுகமான அன்பர். அவர்கள் இன்று சொல் எங்கே செயல் எங்கே என்ற தலைப்பிலே பேச உள்ளார்கள். தலைப்பு எதுவாக இருந்தாலும் தலைப்பில் உள்நோக்கமெல்லாம் ஒன்று கிடையாது. தலைப்பு பூரா வேதாத்திரியும் வேதாத்திரிய சித்தாந்தங்கள், கருத்தியல்கள், வாழ்வியல் வழிமுறைகள்லாம் வேதாத்திரியை பற்றி தான். தலைப்பு நம்ம ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வைத்துக் கொள்கிறோம். வேதாத்திரி என்ன சொன்னார், வேதாத்திரி எப்படி செயல்பட சொன்னார், வேதாத்திரி எப்படி சிறந்த வித்தல், ஆசை சிரமத்தில், கவலை வழித்தல், ஐந்துலக பண்டாடு, அருகுற சீரமைப்பு என்று பல்வேறு கருத்தியல்களை எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். வாழ்த்தும் பயணம், இதெல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குதுங்கிறதுக்கு ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி பேசுகிறபோது சொல்லுங்க செயலுங்க என்று பேசுகின்ற பொழுது நாம் முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை ஆய்வுகளிலே படித்து மறந்த தெளிவுடன் இல்லாமல் இருக்கின்ற பல கருத்துக்களை மூத்த பேராசிரியர்கள் தங்கள் சொற்பொழிவின் மூலமாக மீண்டும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அவர் பல்வேறு சூழ்நிலையிலே பலருக்கு கவுன்சிலிங் போன்ற காரியங்களை செய்கின்ற காரணத்தினாலும் சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் அவர்கள் பல்வேறு பள்ளி கல்லூரிகளிலே விளக்க உரைகள்லாம் நடத்துகின்ற காரணத்தினாலே அவர் மூலம் நமக்கு சில தெளிவு பிறக்கும் என்ற நோக்கத்தோடு சொல் எங்கே செயல் எங்கே என்ற தலைப்பிலே இப்பொழுது அம்மையார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அம்மையார் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தவராக இருந்தாலும் அவருடைய பயோடேட்டா, அம்மா அவர்கள் பேராசிரியர் ஆர் பரிபூரணம் அவர்கள், ஈரோடு மனவளக்கலை மன்ற பேராசிரியர். மனவளக்கலையில் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக சிறந்த முறையில் தொண்டாற்றி வருகிறார்கள். யோகாவில் BA மற்றும் MA முடித்துள்ளார்கள். ஜோதிடத்தில் 12 ஆண்டுகள் அனுபவம். இதுதான் சிறப்பு. மனவளக்கலை பேராசிரியர் ஒரு ஜோதிடராக இருப்பது தான் சிறப்பு. ஏனென்றால் அது மனவளக்கலை ஞானம் ஜோதிடத்திற்கு பயன்படும். அது என்ன சொல்கிறது, மனவளக்கலையில் வருகிற சைக்காலஜி ஜோதிடத்தில் வருகிற சைக்காலஜியோடு மேட்ச் பண்ணுவாங்க. மேலும் பல பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மனவளக்கலை பயிற்சியை சிறந்த முறையில் நடத்தி வருகிறார்கள். பல மனவளக்கலை மன்றங்களுக்கு சென்று அறிமுக வகுப்பு முதல் அகத்தாய்வு மற்றும் சிந்தனை விருது சிறப்பாக அளித்து வருகிறார்கள். இன்று அம்மா அவர்கள் நமது சிந்தனையை தூண்டும் வகையில் பேச இருக்கும் தலைப்பு சொல் எங்கே செயல் எங்கே. இது வாழ்க குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உன்னிலை நான் அடங்க, என்னுளே நீ விளங்க, உனது தன்மைகள் மிளிர, எனது உள்ளம் தூய்மை பெறுவேன். குருவே சரணம். இருபால் மெய் அன்பர்களுக்கு மாலை வணக்கமும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். அநேகமாக ஐயா சொன்னதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரிரு வார்த்தையிலேயே தலைப்பு முடிச்சிட்டாரு. எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்க? முடிஞ்சது, சிந்தனை விருந்து முடிஞ்சது. சொன்னாரா இல்லைங்களா? என்ன சொன்னாருங்க? தலைப்பு என்னங்க? அதுக்கு என்ன சொன்னாருங்க? அவர் சிந்திச்சிருக்கிறாரு. இனிமேல் தலைப்பு வித்தியாசமாக இருக்குது, என்ன சொல்ல போகிறாங்கன்னு சிந்திக்கும்போது வேதாத்திரி கருத்துக்களை நினச்சி தான் சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. சரி, அப்போ எல்லாருக்கும் ஆனால் நான் யோசித்து பார்த்து இந்த தலைப்பில் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னா எங்கேயுமே இது வரைக்கும் இந்த தலைப்பில் எந்த ஒரு கருத்துமே யாருமே பதிவு செய்தது இல்லை. சுவாமிஜியோட ஸ்பீச்லேயுமே அவர் இந்த தலைப்பில் எங்கேயும் கொடுக்கல. அப்போ சுவாமிஜியே கொடுக்காதனால மக்களுக்கும் என்ன தெரியாதுங்க, இந்த தலைப்பில் சிந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லை. போன தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கூப்பிட்ற, அடிக்கடியெல்லாம் இல்லை ஐயா, அதை மட்டும் மாற்றிட்டார். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கூப்பிட்றாங்க. அப்போ நான் போன தடவையே சொல்லிட்டு தான் போனேன். அடுத்த முறை என்னை கூப்பிட்டா இந்த தலைப்பு தான் சொல்லிட்டு போனேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. கூப்பிட்டால் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லிவிட்டு கூப்பிட்டா இந்த தலைப்பு தானே. அப்போ உதய் கூப்பிட்டு கேட்கும்போது, அம்மா தலைப்புன்னு சொல்லிடுங்கம்மா, நீங்கள் தான் உடனே சொல்லுவீங்க. சொன்னேன், அம்மா உங்களை மாதிரி தலைப்பை சொல்லிட்டா ரொம்ப சௌகரியமாக இருக்குது, இல்லை நாளைக்கு சொல்கிறேன் அடுத்த நாள் சொல்கிறேன்பாங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி சுவாமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சொல் எங்கே செயல் எங்கே.
வீட்டுக்கார் சொல்கிறத செய்கிறாரா? மனைவி சொல்கிறத செய்கிறாங்களா? கிடையாது. அப்போது ஈருடல் ஓர் உயிராக இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளேயே அது இல்லைன்னா வள்ளுவர் வாக்கு எல்லாருக்கும் தெரியும், வேத வாக்கு இல்லைங்களா? அப்போ வள்ளுவர் சொன்னதுமே எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறோம்? வள்ளுவர் சொல்லியே கேட்கலையே, வேதாத்திரி மகிழ்ச்சி சொன்னால் மட்டும் கேட்டுருவோமா? வள்ளுவர் சொன்ன 1330 குறளில் ஒரே ஒரு குறள், யாகாவராயினும் நாக்காக்க சொல்கிறோமா இல்லைங்களா? அதுலேயும் மனவளக்கலை அவர் சொன்ன மாதிரி பேராசிரியர்கள் இந்த கருத்தை சொல்லாமல் இருக்கவே மாட்டோம். ஆனால் செயல்னு வரும்பொழுது புதிய அன்பர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? கொஞ்சம் பேர் தான். பழைய அன்பர்கள் நிறைய பேர் காணும் இல்லைங்களா? அதனால் பயந்துட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி தலைப்பே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தாக்கி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது என்னையும் சேர்த்தி தான், குறிப்பிட்டு யாரையும் தனிப்பட்ட முறையில் இல்லை. இது பொதுவான கருத்து. இந்த லௌகீக வாழ்க்கையில் நம்ம எதையெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய தலைப்பு தான். அப்போ சுவாமிஜி ஒரு முறை கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. கோயிலுக்கு போகும்பொழுது நல்லா 1 முழம் ஜரிகை, 1 முழம்னு எவ்வளோங்க? இவ்வளவா? அப்போ 1 முழம் ஜரிகை பார்டர் வச்ச பட்டு புடவை கட்டிக்கிட்டு, பட்டு ரவிக்கையும் போட்டு, ரவிக்கைன்னா தெரியாது, ப்ளவுஸ் போட்டுக்கிட்டு உட்காந்து பாடுறாங்க. கோயிலில் பாட்டு பாடுவாங்கள்ல. அப்போது சாமிக்கு வந்து அதை பார்க்குறாங்க. சாமி வந்து நெசவு செய்தவர், அதனால் அவருடைய அறிவு கணக்கு போடுது. அப்போ என்ன போடுது அப்படின்னா, இந்த பட்டுப்புடவையை தயாரிக்கிறதுக்கு எத்தனை புழுக்களை இவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு. அப்போ அவர் எப்பவுமே அப்போல்லாம் ஜோல்னா பையன் சொல்லுவாங்கள்ல, அதில் பேப்பர் வச்சுருப்பார். உடனே ஓரமாக போய் உட்காந்து எழுதுறாரு. 10,000 புழுக்கள் பதைக்க வதைத்தெடுத்து பட்டு எனும் கொடிய பாப குறிப்பை உடுத்தி சொல் நாமங்கள் கோர்த்து துதி பாடி இறைவனை சொற்கலோகம் வேண்ட சொல்லெங்கே செயலெங்கே. புரியுதா? புரியல, நல்லது. புரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன்னா புரிஞ்ச நம்மளால் கடைப்பிடிக்க முடியாது. புரியலன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. அப்போ நான் மன்றத்துக்குள்ளே என்றானப்போ எல்லாம் அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணுறாங்க. சாமிஜி சொல்லிட்டாங்க, அதனால் நான் இனிமேல் பட்டுப்புடவையே கட்டுறதில்ல. அதனால் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பட்டுப்புடவையெல்லாம் நான் எடுத்து கொடுத்துட்டேங்கிறாங்க. எல்லா அவங்க விட்டுருக்கக்கூடிய பட்டுப்புடவைகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட்றாங்க. இப்போ நான் நமக்கு புரியாது, ஏன்னா மன்றத்துக்குள்ளே வந்தோடனே எந்த ஒரு கருத்துமே புரியாது. அப்போ யோசிக்கிறேன். அப்புறம் மாமியார்லாம் இருக்காங்க. எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க, ஒரு பட்டுப்புடவையில் ஒரு 10 புடவையாவது இருக்கணும், அப்போ தான் விசேஷத்துக்கு போகையில் மாற்றி மாற்றி கட்டிக்கணும்னு சொல்லிவிட்டு, தீபாவளிக்கு தானே புடவை எடுப்போம், அப்போ பட்டு புடவை எடுத்துப்போம் அப்படிங்கிறாங்க. சரி, நான் ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம அப்படி பட்டுப்புடவை தூக்கி கொடுக்குற அளவுக்கு நமக்கு மனசு இன்னும் என்ன ஆகலைங்க, பக்குவப்படலை, விரியலை. சரி, இனிமேல் பட்டுப்புடவை எடுக்க வேண்டாம், இருக்கிற புடவையை கட்டிக்கிட்டு இனிமேல் பட்டுப்புடவை எடுக்க வேண்டான்னு. ஆனால் நல்ல வேலை, கடவுளோட அருளால் இன்றைக்கி வரைக்கும் புடவை எடுக்கலை. அதான் புடவையே எடுக்கலைன்னு சொல்ல முடியாது, பட்டு புடவை எடுக்கலை, புடவையுமே அதிகமாக எடுக்கலை. இருக்கிற புடவையே அப்படியே போதும், கட்டிகிட்டே இருக்கலான்னு நினையாச்சு. அந்த ஒரு ஆசை தான் இப்போ என்ன இருக்குங்க, சீரமைச்சிருக்கிறோம். அப்போ எத்தனை பேர் இப்போ பட்டு புடவையே நான் கட்டுறதில்ல. சரி, நான் இப்போ சிந்திக்கிறேன், இப்போ என்கிட்ட இருக்கிற பட்டு புடவையில் நான் தூக்கி கொடுத்துட்டேன் சாமி சொன்னோன்னே. ஆனால் அந்த பட்டு புடவை ஏற்கனவே தயாராகிடுச்சு. தயாரான புடவையை போய் நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? ஏற்கனவே அது தயாரான புடவையை நான் கட்ட மாட்டேன்னு சொல்கிறதுல ஒரு இது இல்லை. இனிமே வந்து தயாரிக்காமல் இருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் முடியிறக்கு அறியுமா? நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், அதுலேயும் பிராமணர்கள், யாராவது பிராமணர்கள் இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கிழமை விசேஷம், கோயிலுக்கு போகிறது அப்படின்னா பட்டு கட்டிக்கணும்.
அப்போ பட்டு கட்டிட்டா உங்களுக்கு தோஷம் இல்லை இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் கிழமை கோயிலுக்கு போகிறோன்னா பட்டு கட்டிக்கணும். அது கிழிஞ்சே இருந்தால் கூட பட்டுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை. அது சவுண்டு பத்தலைங்களா? நான் இப்படியும் போகிறேன்னா உங்கள் உடம்பு பார்க்காத தலை வேணா போகலாம். சவுண்டை வச்சு விட்ருங்க, ஏன்னா என்னோடய வாய்ஸ் யாரும் மெலடி வாய்ஸுங்கிட்டாங்க. சரி, பார்த்தீங்களா, ஸ்ட்ரக் ஆகிடும். பட்டுப்புடவையில் போய் நின்றுச்சு. ஆனால் இப்போ ஃபேஷனாக எல்லாருமே வந்து வெவ்வேறையாக பட்டுப்புடவையே எடுக்கிறது இல்லை, சில்க் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. ஆனால் விலை தான் நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது. அந்த ஒரு 2 நிமிஷம் நேரத்துக்கு போயிட்டு 20,000 30,000 50,000லாம் எடுக்க லட்சக்கணக்கிலலாம் புடவை எடுக்கிறாங்க. அது வெயிட்டாக இருக்கும், அப்படி கட்டவும் முடியாது. அந்த கொஞ்சம் 1 ஹவருக்கு கட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாரும் அதை கட்டுறதே கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ எனக்கு வர ஒரு சிந்தனை வந்துச்சு. சாமி வந்து புழுக்களை வதைச்சு இப்படி பட்டுங்கிற ஒரு இது எடுக்கிறாங்களே அப்படின்னு எடுத்திருக்காங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறவங்க எத்தனை பேர்? சிரிக்கிறவங்களாம் எடுக்கிறீங்களோ ஒரு வேளை? இத்தனை பேர் சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடணும் அப்படின்னா. அப்போ ஓடுறது, பறக்கிறது, நீந்துறது எல்லாமே இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் ஈர் இல்லையா? சாமியை அதை சொல்ல விட்டுட்டாங்க. சொன்னார். எப்போ சொன்னார்னா, மன்றத்துக்கு வர்றவங்க, சாமி நான் வந்து என்னால் அசைவத்தை விட முடியல, நான் தியானம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. நீ தியானம் பண்ணு, அதுவாக பார்த்து உனக்கு எது தேவையோ அது உன்னை விட்டுரும் அப்படின்னாரு. உனக்கு அசைவம் தான் தேவைன்னா தியானம் உன்னை விட்டுரும், இப்போ தியானம் தேவைன்னா அசைவம் உன்னை விட்டுரும் அப்படின்னாங்க. ஆனாலும் நான் இன்னைக்கு மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் எல்லாத்தோடைய அனுபவங்களையும் வச்சு தான். ஆனால் என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் மன்றத்துக்குள்ள இருந்துட்டு பேராசிரியர்களே ஆகிட்டுமே என்ன சொல்கிறாங்க, அவங்க சாப்பிடணுன்னு இஷ்டமாக இருக்கிறது அதை டைரெக்டாக சொல்லாமல் எங்கள் வீட்டில் திட்டுறாருங்க, சத்து இல்லாமல் போயிருங்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு சமைக்கிறீங்க பொக்குன்னு போயிடுவேன், என்னென்னமோ ரீல் விடுறாங்க. எதுக்கு அந்த கதை? உனக்கு வேணும்னா நீ சாப்பிட்டுட்டு போ, ஏன் வீட்டுக்கார மேலே பழிய போடுறீங்க? உங்களுக்கு சாப்பிடவே கூடாதுன்னு மனசுக்குள்ளே திடமாக ஒரு சங்கல்பம் இருந்தால் வீட்டுக்கார் சொன்ன என்ன, பிள்ளைங்க சொன்ன என்ன, மருமகன் சொன்ன என்ன, மருமகன் சொன்ன என்ன, அது சமைக்கும்போது என்ன சாப்பிட்டு பழகுனது. ஏன்னா சுவாமி சொல்கிறார்ல, பழக்கத்துக்கு விளக்கத்துக்கும் போராடக்கூடிய ஒரே மனுஷன் மட்டும்தானே. அப்போது நாம் என்ன சொல்லியிருக்கோம், அதுதான் இப்போ வரும்போது சொல்லுங்க செய்யலைங்க இல்லைங்களா? அப்போ ஜீவகாரணியத்தை பேசின வள்ளலார் என்ன சொல்கிறாருங்க, வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்கிறாரு. எறும்பு முதல் யானை வரைக்கும் எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் உறைந்திருக்கிறாருங்கிறார். பகவத்கீதையிலேயும் அதே தான் சொல்கிறாங்க, எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் யார் இருக்காங்கன்னா எல்லாம் வல்ல இறைநிலையே தான் இருக்கிறது. இப்போ வள்ளுவர் சொல்கிறாரு, கொல்லான் புலாலை மறுத்தானே கை கூப்பி எல்லா உயிரும் தொழுங்கிறாரு. ஆனால் எத்தனை பேர் விட்டுருப்பாங்க? மன்றத்துக்கு வர்றவங்கெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, மன்றத்துக்கு எப்போ உள்ளே வந்தோன்னோ அப்போ விட்டுட்டேன்னு சொல்ல முடியுமா? அதை தான் அப்போ யோசிக்கும்போது சொல்லுங்க செய்யலைங்க. இங்கே இருக்கிறவங்க சொல்லுங்கள், நான்லாம் மன்றத்துக்கு வந்தப்புறம் நிறைய மாற்றங்க, எண்ணத்தால், சொல்லால், செயலால் யாரும் மாறவே மாட்டோம். இது நிதர்சனமான உண்மை. ஆனால் நம்மளை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மனவளக்கலைக்குள்ளே என்ட்ரு ஆன பிறகு நம்மளை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ பயிற்சி பண்ணுறீங்க, இவ்வளோ பயிற்சி பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் சில சமயம் ஏண்டா வந்தோன்னு அப்படி கேட்பாங்க. என்ன இவ்வளோ, நீங்களாம் ஒரு பேராசிரியராக இருந்துக்கிட்டு, பேராசிரியர் இருந்தால் வாயை கூட தரக்கூடாது, இந்த மேடையில் மட்டும் பேசிட்டு போய் கப்புன்னு என்ன பண்ணிடணுங்க. ஏன்னா ஏதாவது தெரியாமல் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்க, நம்மளை அப்படியே இது ஒன்றும் வடிவேல் சொல்கிற மாதிரி, இது உனக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க.
அப்போ ஒவ்வொரு சாமி சொல்கிற மாதிரி அந்த அயராத விழிப்பு நிலை. சரி, அயராத விழிப்பு நிலை சொல்கிறேன். நம்ம எத்தனை தடவை எல்லா விஷயங்களையும் அயராத விழிப்பு நிலையோடு செயல்படுகிறோம். பால் காய்ச்சும் போது தெரியும்ல எல்லாருக்குமே. சாமி சொல்லியிருக்காங்க பால் காய்ச்சும் போது கவனமாக இருக்கணும்னு. கேட்டுட்டு போய் கூட பாலை பொங்க விட்டுருக்குறோமா இல்லையா? சொல்லிட்டு போயுமே பண்ணுவோம். ஐயா சொன்ன மாதிரியே இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே வரலாம். மனவளக்கலை பயிற்சிக்குள்ளே வந்தோடனேயுமே நமக்கு முதல்ல கொடுக்கறதே என்னங்க? எண்ணம் ஆராய்தல். அப்போ எண்ணம் ஆராய்தல் பயிற்சியே நான் கரெக்டாக செய்திருக்கேன். எண்ணம் என்றால் என்ன, அதை நான் எப்படி ஆராயணும், செஞ்சுருக்குறோமா? அது எப்போ பண்ணோம்? அகத்தாய் பயிற்சியில் நோட்டு போட்டு உட்காந்து எழுதணும். அன்னைக்கு மட்டும்தான் நோட்டு. அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்? வீட்டில் போய் எப்பெல்லாம் உங்களுக்கு எந்த எண்ணம் வருதோ, எந்த எண்ணம் அதிகமாக வருதோ உட்காந்து துரியம் பண்ணிவிட்டு நோட் எடுத்து எழுதுங்க. இன்க்ளூடிங் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற என்னையும் சேர்த்து தான் செய்வோமா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. சரி, இப்போ மணி 7. காலையில் கண்ணு முழிச்சதுலேருந்து இப்போ 7 மணி வரைக்கும் எத்தனை எண்ணங்கள் வந்துச்சு யாருக்கு தெரியும்? அவ்வளோ எண்ணமும் எதால் வந்துச்சு? தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம், இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போது ஒரு எண்ணம் வரும்பொழுது இந்த 6 காரணங்களால எதனால் வந்துச்சு யாராவது சொல்லுங்கள். நான் செஞ்சுருக்கேன் எண்ணத்தை. இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு எண்ணம் அதிகமாக வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த எண்ணம் இதனால தான் வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமான்னு? செய்யவே மாட்டோம். நம்மளாம் நல்ல பிள்ளைங்க. அப்போ சொல்லுங்க, செய்யலைங்க. பாரதியார் சொல்கிறாருல்ல, திண்ணிய நெஞ்சம் வேண்டும், எண்ணத்தில் உறுதி வேண்டும் அப்படின்னு. எண்ணியாங்க எதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறினார். சரி, அவ்வளோ வேண்டாம். எண்ணி துணிய கர்மம் துணிந்த பின் எண்ணோம் என்பது இழுக்குனர். ஒரு எண்ணம் வந்துருச்சு, நம்ம துணிஞ்சு செய்கிறோன்னா அது செஞ்சிடணும். ரஜினியான் சொல்கிற மாதிரி என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒன்று நினச்சிட்டாரு அப்படின்னா அதை செயல் கொண்டு வந்துடணும்னு. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு கூட ஹெட்பைட்டில் சொல்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாருங்க? அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். பெண்கள்கிட்ட அது கிடையாது. தப்பாக காலையில் சமைக்க போகிறப்போ என்ன சமைக்கலான்னு போவீங்க, அங்கே காய் வேறு இருந்துச்சுன்னா மறுத்துறோம்னா இல்லையா? காய்க்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய உடல் நிலம் மன நலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சமையல்லையும் எத்தனை மாற்றம் வருது. அப்புறம் தியானம் செய்யும்போது, கண்ணாடி பயிற்சி செய்யும்போது எதுவுமே நினைக்கிறது இல்லை. ஆண்களுக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மி. ஆனால் பெண்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஒரு 6:30லேருந்து 7க்குள்ளே கண்ணாடி பயிற்சி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் மனசு கண்ணாடி பயிற்சியில் இருக்குமா? காலையில் என்ன டிஃபன் பண்ணணும், என்ன சட்னி பண்ணணும், என்ன சமையல் பண்ணணும், அதில் இருக்குமா? சொல்லுங்க. நாங்களாம் பேச மாட்டோம், இன்றைக்கி மௌன விரதம். இவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க? கரெக்டாக 8 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவோமா, இவ செஞ்சுருவாளா, இருக்கா இல்லைன்னு அது தெரியாது. அப்போது ஒரு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்யும் பொழுதே சுவாமியான வேண்டாம், உடற்பயிற்சி செய்யும் பொழுதே என்ன சொல்கிறாங்க? அது ஒரு தியானம் போல் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, கைப்பயிற்சி செஞ்சுட்டு போய் குக்கர் வச்சுட்டு வந்து அடுத்த பயிற்சி செய்வேன். அந்த அம்மா பரவாயில்ல. ஃபஸ்ட்டெல்லாம் நாங்களும் இப்போ சிரிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே கைப்பயிற்சி செஞ்சுட்டே மனசெல்லாம் அங்கே குக்கர் வைக்கணும், தேங்காய் அரைக்கணும், கரண்ட் போயிருமா இருக்காதான்னு. அதுக்கு அவங்களாவது பரவாயில்ல, போய் வச்சுட்டு வந்து மீதியை செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அந்த சினிமா பாட்டு சொல்ற மாதிரி புத்தகமோ கையிலே புத்தியோ பாட்டிலே, அந்த மாதிரி தான் நம்ம பயிற்சிகளை செய்துகிட்ருக்குறோம். ஆனால் மேடை ஏறி உட்காந்துக்கிட்டு தியானம் செஞ்சால் எண்ணமே இல்லாமல் போகும்.
போயிருக்கா? எண்ணமற்ற நிலை வந்திருக்கா? எல்லா தவத்திலையும் வருதா? சரி, அப்போ அவர் தான் வேதாத்தின் முயற்சி வச்சுக்கோங்க. அப்போது எண்ணமே இல்லாமல் இருக்காது. சுவாமி அதை சொல்லிடுறாரு தெளிவாக. எண்ணம் இல்லாத நிலை எப்போ இருக்குன்னா தூக்கத்தில் இருக்கும், இல்லைன்னா இறந்த பிறகு இருக்குன்னாரு. அப்போ தியானத்தில் இருக்குன்னு தான் சொல்கிறாரு அவர். இப்போ 100 எண்ணம் வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா தியானம் செய்து பழக பழக என்னங்கன்னா எண்ணத்தினுடைய தாக்கம் குறையும். மனம் என்ன சொல்லுவாங்க, மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்குன்னு சொன்னாங்க. அப்போ மனதை தியானம் செய்யும் பொழுது அது எங்கேயோ போயிட்டு இருக்கட்டும்னு, ஆனாலும் மனசை என்ன பண்ணணுங்க, ஆக்னினா ஆக்னிலேயே இருக்கணும், துரியனா துரியத்திலேயே இருக்கணும். ஆனால் நம்ம தவம், பஞ்சேந்திரிய தவம், தொடு உணர்வு தோல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுங்க, குதிரை ஏறிடும். அது ஏறிட்டு போகட்டுன்ட்டாரு. அது பாட்டுக்கு போகட்டும். ஆனால் உங்களுடைய உணர்வு எங்கே இருக்கணுங்க, ஆகினியோ துரியத்துலேயே எதில் இருக்கணுமோ அதுலேயே நிற்கணுங்கிறார். அப்போ அது ஏன் மனசு அங்கே நிற்கணுங்கிறக்காக கொடுத்துருக்காங்கன்னா, அந்த தண்டுபடுத்து சுத்தியை செய்தால் மட்டும்தான் மன அலைச்சூழல் குறையும். எத்தனை பேர் தண்டுபடுத்து சுற்றி செய்கிறோம்? நாடி சுற்றி சொல்கிறதுனால அப்படி ஏதாவது 2 நிமிஷம் தண்டுபட சுற்றினா அது ஒரு நித்தியானந்த தவம் மாதிரி தானே தண்டுவடை சுற்றியும். அப்போ தண்டுவடை சுற்றியை கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தண்டுவடை சுற்றி பண்ணி பாருங்கள், அன்றைக்கி கிடைக்கக்கூடிய தியானத்தினுடைய மதிப்பு வேறு. ஆனால் அப்படி செய்கிறோமா? அப்போ எண்ணம் ஆராய்தல் பயிற்சிக்கே இவ்வளோ இருக்கே. திரும்பவும் சொல்கிறேன், எண்ணம் ஆராய்தல் பயிற்சி செய்யாமல் ஆசையை சீரமைக்க முடியாது, சினத்தை தவிர்க்க முடியாது, கவலையை ஒழிக்க முடியாது. அகத்தாய் பயிற்சியில் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த அகத்தாய்க்கு போகிறதுக்கு தகுதி. ஆனால் இங்கே கொடுத்துருவாங்க, வாங்க அகத்தாய் 1 நடக்குது, 2 நடக்குது, 3 நடக்குதுன்னு கலந்துட்டு 2 நாள் கலந்துன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. நாம் என்ன சொல்லுவோம், அகத்தாய்வா முடிச்சுட்டேன்னு. நல்லா சொல்லுங்கள், அகத்தாய் முடித்தோமா? அகத்தை ஆய்வு செய்யக்கூடிய பயிற்சி நம்ம என்றைக்கு செஞ்சுருக்குறோம்? கிளாஸில் உட்காந்துட்டு. அது புரியாது. நீங்களாம் நல்லா கவனிங்க. நம்ம அகத்தாய் முதல் நிலையில் எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை யாராவது கரெக்டாக எடுத்து எழுதிருப்போன்னா அப்போ ஒரு எண்ணமும் வந்திருக்காது. நோட்டு கொடுத்து பேனா கொடுத்து எழுத சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ யாருக்காவது எண்ணம் வந்துச்சா? சொல்லுவாங்க, ஒரு எண்ணம் வரலைங்க, மூடி வச்சாச்சு. சின்ன தவித்தல் பயிற்சி எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னு கேளுங்க, அது அனுபவம் இருக்குது. வீட்டில் யார் யார் பேரில் அதிகமாக கோபம் வருது அதெல்லாம் எழுத சொல்கிறோம் இல்லையா, அதை நல்லா செய்கிறாங்க. அப்போ எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை இறுதி வரைக்கும் செய்யாமலேயே மனவளக்கலைக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்க தான் அதிகம். ஏன்னா அது சன நேரத்துக்கும் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய பயிற்சி எண்ணம் ஆராய்தல் பயிற்சி. அதை செய்துட்டு அடுத்த பயிற்சி ஈஸியாக இருக்கும். அடுத்த பயிற்சி என்னங்க, ஆசை சீரமைத்தல். இப்போது எண்ணம் ஆராய்தல் பயிற்சிக்கு ஒரு எண்ணம் போட்டாகணும் இல்லைங்களா? இன்றைக்கி நான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி செய்யணும்னு நீங்கள் ஒரு எண்ணத்தை போட்டால் தான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி செய்ய முடியும். அதே போல் ஆசை சீரமைத்தலுக்கும் ஒரு ஆசை தானே. நான் ஆசை சீரமைத்தல் பயிற்சி செய்யணுங்கிறதே என்னங்க, ஆசை தானே. அப்போ எண்ணம் ஆராய்தல் பயிற்சிக்கு எண்ணம், ஆசை சீரமைத்தலுக்கு ஒரு ஆசை. சரி, நான் மனவளக்கலைக்கு வந்தது பிறகு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. கை தூக்குங்க. மனவளக்கலை பயிற்சிக்குள்ளே வந்த பிறகு நான் ஆசையை சீரமைத்து கொண்டேன், எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. நான் பேசுகிறது புரியுதுங்களா? ஒருத்தரும் கையை தூக்கலையே. இந்த மாதிரிலாம் இனிமேல் கூப்பிடாதீங்கன்னு அடுத்து உதவி சொல்லிட்டு போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அம்மா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கூப்பிட்றீங்க, இனிமேல் அதையும் கூப்பிடாதீங்கன்னு கையெல்லாம் தூக்க சொல்கிறாங்க. ஏன்னா முடியாது. ஆசையை சீரமைக்கணுங்கிறதே ஒரு ஆசையாக இருக்கிறப்ப நம்ம எங்கே போய் சீரமைக்கிறோம் சொல்லுங்க. இப்போ பூபாலன் நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு போகணும்னு சொன்னாங்க. ஒரு ஆசை வருமா இல்லையா? டிஃபன் செய்கிற வேலை மிச்சம். மெயினாக அதுதான் எல்லாருக்கும் வருவோம்.
சரி சாப்பிட சொல்லிட்டா எங்கள் வீட்டுக்காரர் உனக்கு தான் தெரியுமே பார்சல் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னாரு. அப்போ தான் பூபாலன் திட்டிகிட்டு இருந்தார். பூபாலனுக்கு ஆயுசு ஊர். உன்னை யார் கூப்பிட்டது? பேசுறதுக்கு தானே கூப்பிட்டாங்க, பேசுறதுக்கு மட்டும்தானே போயிட்டு வரணும், அது எது கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்கன்னாரு. ஐயோ அவர் எங்கே போய் சொல்கிறாரு? யாரெல்லாம் பொறுப்பா சரி 3 பேர் இருக்கிறாங்கன்னு 3 பேர் பேரையும் சொல்லுன்ட்டு இருந்தார். யார்கிட்டையும் சொல்லுப்பா என்னப்பா அப்படின்ட்டு இருந்தே இல்லைண்ணே, அது பூபாலனுங்க அப்படின்னு. அவங்க எதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்கிறாங்க? அவங்க வந்து ஸ்பீச் இருக்குது வாங்கம்மான்னு தானே கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு. அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, நான் இங்கே பவானி வரேன், ஒரு தடவையும் வெள்ளிக்கிழமை தான் கூப்பிட்றாங்க, வரும்போதெல்லாம் இங்கே சங்கமேஸ்வரன் கோயில் போகாமல் நேராக இங்கேயே வந்துடுறோமே, இன்றைக்கி போயிட்டு போகலான்னு சொன்னோடனே அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, ஓ இவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு இங்கே வர சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர் அவங்க ஸ்பீச்சுக்கு மட்டும் கூப்பிட சொல்லு, அது எதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு துணிகிட்டே வந்தார். எப்படிங்க பேசுகிறீங்க? அவங்க வந்து கோயிலுக்கெல்லாம் போக சொல்லலை, ஏன் தேவைக்கு நம்ம தேவைக்காக போகிறோம், அவங்கெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அப்போ தான் கரெக்டாக பூபாலன் கரெக்டாக ஃபோன் பண்ணி அம்மா நைட் டிஃபன் சாப்பிட்டுட்டே போகணும். நாங்கள் உடனே ஆசை வருங்களா வராதுங்களா? சாப்பிட்டுட்டு போயிட்டா போனது ஈஸியாக இருக்கும்ல. ஆனால் இல்லைப்பா நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன். ஏங்கம்மான்? எப்போ நான் சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு. இல்லை இன்றைக்கி சாப்பிடுங்கண்ணா. இல்லை இன்றைக்கி மட்டும் சாப்பிட மாட்டேன். ஸோ அப்போ என்ன வருங்க, எல்லாருக்குள்ள ஒரு ஆசை வரும். என்ன பெண்கள் ஏன் கோயிலுக்கு போகிறாங்க தெரியுங்களா? பார்த்தீங்களா? அதுக்கும் பதில் வர மாட்டேங்க. போனதே அன்னதானம் கொடுத்துட்றாங்க, வேலை முடிஞ்சுதா, அது தட்டில் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்துடலாம், வீட்டுக்காருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வருவோம். போனதே எங்கள் வீட்டில் உண்டு கட்டி வாங்கிட்டு வந்துட்டியா, வேலை முடிஞ்சது உனக்கு, நீ எதுக்கு தானே கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அப்போ வாங்கிட்டு வந்தால் என்ன ஆயிருங்க, வேலை முடிஞ்சது. இதுக்கு தான் பெண்கள் கோயிலுக்கு போகிறோம். அதனால் தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா போனால் எப்படியும் ஒரு தொன்னையில் சுண்டல், இன்னொரு தொன்னையில் பொங்கல் கிடைக்கும். ஏன் அறிவு திருக்கோயிலுக்கு மக்கள் வரமாட்டேங்கிறாங்க? பொங்கல் சுண்டல் கொடுத்து பாரு வருவாங்க. ஒரு தொன்னை வாங்கி வச்சுக்கோ, ஒரு கப்பு சுண்டல் ஒரு கப்பு இதுவும் கொடுத்துப்பாரு, மக்கள் எப்படி வராங்க. பிரதோஷத்தில் கோயிலில் வந்து நிற்கிற கடை இருக்காது. காரணம் முடிஞ்சோடனே அப்படியே அங்கே வந்து பிரசாதம் தராங்க. நீங்கள் மௌனத்துக்கு அன்னைக்கு மட்டும்தான் தர்றீங்க, அதுலேயும் எதை கொடுக்குறீங்க, இயற்கை உணவுன்னு சொல்லிடுறீங்க. அங்கெல்லாம் அழகாக மசாலா போட்டு தக்காளி சாதம் கொடுக்குறாங்க. அதனால் மக்கள் அங்கே தான் போவாங்க. இப்போ சூட்சமம் தெரிஞ்சுதா? இப்போ சொல்லிங்க செய்யலைங்க. அப்போ ஆசையை யாராவது சீரமைச்சு நான் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் இருக்கேன். சினிமா பாட்டுலேயும் இல்லைங்க. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசையம்மா. இது வந்து நல்லா கவனிங்க. எதுக்கு இந்த பாட்டை சொல்கிறீங்க? சின்ன சின்ன ஆசைன்னு பாடினாங்க. சொல் வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசையம்மா. இது சின்னதாக பெருசா? அப்போ சொல்லுங்க, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை. ஆனால் சுவாமிஜி நமக்கு ஈஸியாக பஞ்சபூதன கொடுத்துட்டாங்க, அங்கேயே சுற்றுக்குங்கப்பா. நீங்கள் ஆகாசத்தை சுற்றினா என்ன, பூமியை சுற்றினா என்னன்னு பஞ்சபூதத்தையும் கொடுத்து கோள்களையும் கொடுத்து சுற்ற வச்சுட்டார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வெண்ணிலவை தொட்டு. யாராவது வெண்ணிலவை தொட்டு முத்தம் கொடுத்துருக்கீங்களா? மேகங்களை எல்லாம் பிடிக்கணும்னு ஆசையாமா. மீன் பிடித்து ஆற்றில் விட ஆசை. மீனை பிடிச்சிட்டு யாராவது மறுபடியும் ஆற்றுல விடுவீங்களா? மீனை பார்த்தோன்னே இங்கே எல்லாருக்கும் என்ன ஆகுங்க, மீன் குழம்பு வச்சு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லான்னு வருமா? மீண்டும் கொண்டு போய் ஆற்றுக்குள்ளே விடணும்னு வருமா? சொல்லுங்க. அப்போ சொல் எங்கே செயலுங்க. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின்னாங்க. இந்த இதுக்கு யாராவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா? சாமிஜியோட ஒவ்வொரு வார்த்தையுமே ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். எங்கள் பேராசிரியர் சொன்னார், இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கிட்டு அந்த முதல்லைனே இன்னும் அனலைஸ் பண்ணுங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவர் பாட்டுக்கு எல்லாம் எளிமையாக சொல்லிட்டு போயிட்டார். எல்லாம் ஏன்னா அவருக்கு அது புரிஞ்சிருக்குது. உணர்ந்து நல்லா கவனிக்கணும். புரிஞ்சுக்கிற விஷயம், தெரிஞ்சுக்கிற விஷயம், தெரிதல் புரிதல் உணர்தல் இருக்குது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், அதை புரிஞ்சுக்கணும்.
புரிஞ்ச பின்னாடி உணரணும். அவரும் உணர்ந்துட்டார். நம்ம இன்னும் ஓதித்தேன் உணரணும். அப்போ யோசிச்சு பாருங்க. சரி வேண்டாம், இப்போ தீபாவளி இனி வந்துடுச்சு, அடுத்து வைகாசி முடிஞ்சால் ஆடி வந்துச்சுன்னா அப்படியே ஆடிக்கிட்டே ஒவ்வொரு நோம்ப வரும். தீபாவளிக்கு வந்து புடவை எடுக்கணுங்கிற ஆசை இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. ஆடி தள்ளுபடி வரும், தீபாவளி வரும், பொங்கல் வரும், பர்த்டே வரும். அப்போ எங்கள் மனவளக்கலை பயிற்சியில் ஆசை சீரமைத்தல் கொடுத்துருக்காங்க. எனக்கு ட்ரெஸ் வேண்டாம் சொல்லுவோமா? இப்பெல்லாம் தான் நீங்கள் இதை தான் திரும்பவும் யோசிக்கணும். சொல்லிங்க செய்யலைங்க. சரி, அடுத்து ரொம்ப முக்கியமானது சினம் தவிர்த்தல். ஃபஸ்ட்டு இந்த பயிற்சி வர்ற அன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க, அனுபவம் கேட்குறோம் இல்லைங்களா? கேட்கும்போது என்ன சொன்னாங்க, அந்த 13 நாள் பயிற்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டே சினம் தவிர்த்தல் தான் சொல்லுவாங்க. இந்த கொஞ்சம் சினம் குறைஞ்சிருக்குதும்பாங்க. எப்போ வரைக்குங்க? இந்த 13 நாள் பயிற்சியில் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கும். மீண்டும் அகத்தாய்க்கு வருவாங்க. அந்த சினம் தவிர்த்தல் நடத்துகிறதே அவங்களுக்கு தெரியாது. கேட்டு பாருங்களேன். அகத்தை முதல் நிலைக்கு வந்தீங்களா, 2ஆம் நிலைக்கு வருவாங்க இல்லையா? 2ஆம் நிலைக்கு வரும்போது முதல் அகத்தாய்வில் என்னெல்லாம் நடத்தணும்னு கேட்டு பாருங்கள். ஒன்றும் தெரியாது. ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த 13 நாளில் சினம் இல்லைம்பாங்க. சரி, பேராசிரியர்கள் மட்டும் கை தூக்குங்க. ஐயோ, கை தூக்க சொன்னால் எல்லாம் பயந்துக்கிறீங்க. ஒன்று கை இப்படி வருது, அவங்க தூக்கி விடுறாங்க. அவங்களுக்கு கை இங்கே இருந்துச்சு, இப்படியே வந்துச்சுங்க, ஆனால் எடுக்கல. அவங்களுக்கு பயம். 2 இந்த சைடு. அவ்வளோதான். இவங்க ஒருத்தர் மட்டும்தான் தைரியமாக தூக்குனாங்க. சினமே வர்றது இல்லைங்களா? சாமி என்ன சொன்னாங்க? சினத்தை தவிர்க்கணும்னு சொன்னாங்களா இல்லைங்களா? நீங்கள் தவிர்த்துட்டீங்களா? அதனால தானே கை வரல. கையே வரலையே, அப்புறம் எங்கே போய் சினத்தை தவிர்க்கிறது? எனக்கு பாருங்கள், ஒரு சின்னதாக மனசுக்குள்ளே ஒரு கிளேசம் வந்துச்சு. கிளேசம்னு ஆசைனாயிரும், ஒரு உணர்வு. எங்கள் வீட்டுக்கார் குளிச்சுட்டு சாமி முடும்போது ஏதாவது 2 ஸ்லோகம் சொல்லி கொடுத்தா ஸ்லோகத்தை சொல்ல மாட்டேன். இறைவா 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 இறைவான்னு சுற்றிக்கிட்டே இருப்பார். நான் நினச்சேன், இறைவனுடைய நாமங்கள் எவ்வளோ இருக்குது. ஓம் நம சிவாயா இருக்குது, ஓம் முருகா இருக்குது, விநாயகா இருக்குது. எதையாவது அதை சொல்லலாம்ல. சும்மா இறைவா போட்டு இறைவா இறைவா இறைவான்ட்டே இருக்கிறாருன்னு. இன்றைக்கி தான் அதுக்கு விடை கிடச்சிது. எல்லாம் உள்ள இறைநிலை இறைவன் தானே சொல்கிறோம். அப்போ அவர் சொன்னால் தப்பு, நான் சொன்னால் சரி. அப்போ அங்கேயும் மனசுக்குள்ளே என்ன வருதுங்க? ஒரு உணர்வு வருது. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கும்பொழுது நம்ம எவ்வளோ முரண்பாடாக நிற்கிறோன்னு நினச்சி பார்க்கணும். பேராசிரியங்கிறது ஒரு பதவி தான். பேராசிரியர் ஆகிட்டு அவங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துப்பாங்க, கரெக்டாக இருக்கும். அவங்க தான் அப்படியே தெய்வம்லாம் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. நம்ம புதுசாக இருக்கிறவங்களாம் பயந்துடாதீங்க. இதெல்லாம் ஒரு அனுபவத்தில் நீங்கள்லாம் கரெக்டாக இப்போ இருந்தே உங்களுக்கு இப்படி சொல்லித்தரக்கு எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அதனால் புதுசாக இருக்கிறவங்க பயந்துடக்கூடாது. ஆனால் உலகத்திலேயே மிக மிக அருமையான ஒரு காட் கிஃப்ட் எதுன்னா வேதாத்திரி மட்டும்தான். அப்போ தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. எப்போதும் இதை உணரார் இடர்படுவாருங்கிறார். எனக்கு யோசனை, சாமி இப்படி ஒரு கவியை கொடுத்துட்டாரு. இப்போ +2 எக்ஸாம் எழுதுகிறாங்க, இப்போ நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ரிசல்ட் எதிர்பார்ப்பாங்களா எதிர்பார்க்க மாட்டாங்களா? சாமி தான் தப்பு கணக்கிட்டு தானுடைய எதிர்பார்ப்பு ஒப்புமைக்கு எதிர்பார்ப்பே கூடாதுங்கிறாரு. எதிர்பார்ப்பே கூடாதுங்கிறாரு. பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மாப்பிள்ளை என்னெல்லாம் கனவு கண்டுட்டு போவார், எதிர்பார்ப்பார்ல. திரிஷா மாதிரி இருக்கணும், சிம்ரன் மாதிரி இருக்கணும். எனக்கு 10 பேரெல்லாம் தெரியாது. இந்த சைடு இருக்கிறவங்கள என்ன நினைப்பாங்க? சூர்யா, அஜித்து. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டு அது யாரும் தெரியாது. அப்போ எதிர்பார்க்குறாங்கல்ல, எதிர்பார்க்காம இருக்க முடியுமா? கல்யாணம் ஆனோடனே சந்தோஷமாக இருப்பாங்க. என் பொண்டாட்டி போல் உண்டா, என் கணவர் போல் உண்டான்னு. அப்புறம்தான் போக போக தெரியும்.
சரி, ஒரு குழந்தை உருவாகுதுன்னா அந்த குழந்தை எதிர்பார்ப்பு இருக்குமா இல்லையா? பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு. அப்போ இன்றைக்கி வீட்டுக்கு சாப்பிட வரும்போது இன்றைக்கி என்ன சமைச்சு வச்சுருப்போன்னு எதிர்பார்ப்போடு தானே வருவாங்க. எல்லா விஷயத்துலையும் எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யுது. அப்பயே சாமி இப்படி சொன்னார், சும்மா சொல்லுவாரா? அப்போ சூட்சமாக இருக்கும் இல்லையா? அது தெரியுமா நமக்கு? காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம எதையுமே எதிர்பார்க்காம செய்வோமா? அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்குது. அப்படி எதிர்பார்ப்பு இல்லாத எந்த ஒரு செயல் இருக்கிறது? இன்றைக்கி யாரோ போயிட்டுருக்காங்களாமே பரிபூர்ணம்னு, புதுசாக தெரியாதவங்க யாரோ பரிபூர்ணமாமா சொல்லைங்க செய்யலைங்க, தலைப்பே வித்தியாசமாக இருக்குது, எப்படி பேசுவாங்கன்னு. எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காது? குற்றவாளி பாவி என்று யார் மேலே குறைகளுக்கு காரணம் பழி சாதனத்தில் மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் பாரு. வீட்டுக்காரமா புருஷனோட சம்பளத்தை எதிர்பார்க்காம இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? மற்றவரை எதிர்பார்த்தல் வேண்டாம், கையேந்தல் வேண்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்னென்னா, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கும் அப்படின்னு ஆஸ் இட் இஸ் அக்செப்ட்னு போனால் மட்டும்தான். இப்போ சங்கமேஸ்வரன் கோயிலில் கேசவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வீட்டில் மன்றம் வச்சு நடத்திட்டு இருந்தாராம்மா. அவர் சொன்னார், சுவாமிஜியோட கருத்துக்கள் சொன்னபடியே நடந்தால் வாழ்வில் இன்பம், மீறினா துன்பம். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். சுவாமிஜியோட கருத்துக்களை பெருமாள் கோயிலில் பூஜை பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு பாருங்க, அவங்க வீட்டில் அங்கே தான் வச்சு நடத்திட்டு இருந்தார். சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருங்க, வேதாத்திரி மகிழ்ச்சியோட கருத்துக்களை கேட்டு அப்படியே நடந்தோம்னா வாழ்வில் இன்பம், மாறுச்சுன்னா துன்பம், அவ்வளோதான். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யாருக்கு தெரியாது? எச்செயலும் மூலம் என்னும் எண்ணத்தாலாகும் இன்ப துன்ப காரணமும் அதுவே ஆகும் தெரியும். இன்பத்தின் அளவு முறை மீறும்போது அது துன்பம். இப்போ பூபாவில் நைட் சாப்பிட சொன்னாங்க, சரி சாப்பிட்றது இன்பம், சாப்பிட்றது இன்பங்கிறக்கா அளவு முறை மீறிட்டேன்னு வைங்க, துன்பம் தானே. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், 5 அளவு முறையில் முதல்ல உணவு தான் கொடுத்தாரு. எத்தனை பேருக்குங்க உணவை கடைப்பிடிக்கிறோம்? தாமோதரன் ஐயா சொல்கிறாரு, டைனிங் டேபிள் மேலே ஒரு இது பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன் அளவு முறையேன்னு. ஆனால் எழுதி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருங்க, இட்லி சாப்பிட்றாரு. இட்லி கொஞ்சம் அவர் என்ன கணக்கு வச்சுருக்குனாரு, 2 இட்லி மட்டும்தான் சாப்பிட்றதுன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சங்கல்பம் வச்சுருக்கிறாரு. ஆனால் இந்த மனம் எப்படி மாறுதுங்கிறதுக்காக அவரே சொன்னதை உதாரணமாக சொல்கிறேன். இப்போ 2 இட்லி சாப்பிட்றவர் இட்லி என்ன பண்ணுறாரு, சாம்பார் நல்லா இருந்துச்சுன்னு ஒரு இட்லி சாப்பிட்றாரு, மாறிடுச்சு. அடுத்த நாள் மனசு என்ன சொல்லுது, இட்லி சைஸ் சின்னதாக இருக்குது. நல்லா கவனிங்க, இட்லியோட சைஸு சின்னதாக போச்சு. அப்போ இன்னொரு இட்லி சேர்த்து. இப்போது எவ்வளோ வருஷம் அனுபவம் இருக்குது. இப்போ அவர்னால என்ன முடியல, அந்த 2 இட்லினா 2 இட்லியோடு நிற்க முடியாது. சட்னி நல்லா இருந்தா என்ன, சாம்பார் நல்லா இருந்தா என்ன, சைஸ் சின்னதாக இருந்தானே, 2னா 2 தான். ஆனால் மனசு என்ன பண்ணுதுங்க, எதிர்பார்க்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே வாயில் வார்த்தை என்ன வருதுங்க, 2 இட்லி தான். அதான் சொல்லிங்க செயலைங்க. சொல்லுதல் யாருக்கு எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். வள்ளுவர் எல்லாத்துக்கும் இருக்கிறார். நான் இருக்கேன்னு சொல்லறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எதை சொன்னாலும் சொல்கிறதுக்கு என்னங்க, மேடை ஏறி மைக்கை பிடிச்சிக்கிட்டு நல்லா விளாசி தள்ளிடலாம். திருவிளையாடல் படத்தில் சொல்கிறாருல்ல, பேசும்போது நல்லா இலக்கணமாக பேசு, எழுதும்போது கோட்டை விட்டுறேங்கிற மாதிரி மேடை ஏறி பேசும்போது நல்லா இலக்கணமாக பேசிடுவோம். ஆனால் எங்களுக்குன்னு வரும் பொழுது சூழ்நிலை சந்தர்ப்பத்தின் காரணமாக மாற்றம் வந்தே தீரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த மாற்றத்தை நாம் சீரமைக்கணும்னு சொன்னால் பயிற்சிக்குள்ளேயே நிற்கணும். கற்க கசடர கற்பவே கற்றப்ப நிற்க, அதுக்கு தகுந்த மாதிரி மனசு. ஆனால் அந்த இடத்துல அவேர்னஸ் இருக்குமானா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம பயிற்சியில் நிற்கிறோன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நிற்கும்? அப்போ சினம் தவிர்த்தல் எவ்வளோ பெரிய பயிற்சி. சாமி ஒரு முறை சொன்னாங்களா, சினம் தவிர்த்தல் கூப்பிட்டு பேச சொன்னதுக்கு அவர் ஓடிட்டாராம். அப்போ சாமி கூப்பிட்டு ஏன் ஓடுனீங்கன்னா, நான் இன்னும் சினம் தவிர்த்தல் பயிற்சி எடுக்கலைங்க, அப்போ நான் போய் எப்படி பேசுறதுன்னாங்களாம். அப்போ சாமி சொன்னாங்களாம், நீ பாட்டுக்கு பேச பேச தான் அது ப்ராக்டிஸ் ஆகும்னாங்களாம்.
அப்போ நான் 100 முறை சினம் தவித்தல் பயிற்சி எடுத்திருந்தா தான் 101வது தடவை யோசிப்பேன், ஐயோ இத்தனை தடவை சொன்னமே அப்படின்னு. ஏன்னா கேட்குறது ரொம்ப ஈஸி, பேசுகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேசிட்டு போயிட்டு நம்ம அந்த செயலை செய்யும் பொழுது மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது நம்மளை இடிக்கும். என்ன 100 விஷயத்துக்கு கோவப்பட்டது இப்போ 99 கோவப்படுவோம், ஒரு இது குறையும். இப்போ அப்படியே ப்ராக்டிஸ் எடுக்க அப்படியே ஒன்றா குறையும். ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியினுடைய அளவை பொறுத்தது. எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்க சினம் கொடிதுன்னு. பாரதியார் சொல்கிறார், ஒவ்வொரு முறை சினப்படும் பொழுது அது தற்கொலைக்கு சமங்கிறார். அப்போ நம்ம எத்தனை தடவை நம்ம தற்கொலை பண்ணிக்கிறோம்? ஒரு நாளைக்கு 10 தடவை கோவப்பட்டோன்னு வைங்க, அப்போ 10 தடவை நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? ஆனால் நமக்கு அது தெரியறதில்ல. ஏன்னா நம்ம வேரியேஷன் பார்க்குறதே கிடையாது. இன்றைக்கி நான் சினப்பட்டேன், அந்த சினத்தினால எனக்கு என்ன நடந்தது, என் மனசில் எவ்வளோ ஒரு மாற்றம் இருக்குது, அதை நல்லா கவனிச்சு பாருங்கள். அதுலேயும் பயிற்சி எடுத்தவங்களுக்கு நம்ம அந்த ஒரு முரண்பாடான ஒரு உணர்வு பொருந்தாத நிலை ஏற்படும் பொழுது அந்த மனதினுடைய அலைச்சூழல் அப்படியே பீட்டா வேகு போய் 25ல் போய் நிற்குது. இதை வேணால் கண்டுபிடிக்க முடியும். அதையும் சொன்னதுக்கு ஒரு பேராசிரியர் அதுவும் தப்புன்ட்டார். நீங்கள் அப்போ அதையே தான் கவனிக்கிறீங்க. நான் என்ன சொன்னேன், தியானத்தின் போது மன அலைச்சூழல் குறையிறது நல்லா கவனிக்க முடியுதுன்னு சொன்னேன். எனக்குள்ள இன்னது வரலையே அப்படின்னாரு. ஓ பரவாயில்ல, நம்ம அப்படின்னு நினைக்கிறக்குள்ளேயே என்ன சொல்லிட்டாரு, அப்போ நீங்கள் அதை கவனிக்கிறீங்கன்ட்டார். அப்போ தான் தெரியுது இன்னும் எவ்வளோ கற்றுக்கணும். கட்டுறது இப்போ நான் தியானம் செஞ்சுட்டு பெருமை பேசிட்டு போகிறதுக்கு அல்ல இது. இப்போ அம்மா நல்லா தவம் பண்ணாங்க இல்லைங்களா. ஆனால் மனசை உள்ளுக்குள்ளே போய் என்ன பண்ணணுங்க, ஆய்வு செய்யணும். ஏன்னா மனம் ஒரு என்னங்க பத்தியா, மனம் மாபெரும் நீதிங்கிற எப்படின்னு நிதி. மனம் ஒரு மாபெரும் நிதி. ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லுச்சு, அதுதான். அப்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரி வேண்டாம், சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். இப்போது திருமணங்கிறது 1000 காலத்து பயிர்னு சொல்கிறோமா இல்லைங்களா? இன்றைக்கி அப்படி நடக்குதா? 1000 காலத்து பயிர். நாங்கள் 1000 இல்லையா? இன்றைக்கி திருமணம் நடந்து 100 நாள் வாழ்கிறாங்களா? பெண்கள் முடி விரித்து போடலாமா, விரித்து போடக்கூடாதா? போடக்கூடாது. பெரியவர் தானே நீங்கள். கல்யாணத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களா? பொண்ணு எப்படி நிற்கிது, கல்யாண பொண்ணு? அப்போ போய் சொல்லலாம்ல. ஒரு சுபகாரியத்துக்கு, ஒரு சுப நிகழ்ச்சிக்கு பெண்கள் எப்படி நிற்கணும், குத்து விளக்கு ஏற்றும்போது எப்படி நிற்கணும்னு ஒரு கையில் வளையல் போடாமல் குத்து விளக்கு ஏற்றக்கூடாது, ஒரு தீபம் கூட வைக்கக்கூடாது, முடி விரித்து போடக்கூடாது. வயசில் பெரியவங்க நீங்கள் போய் ஏமா உனக்கு தானே கல்யாணம் நடக்குது, இப்படி தலைமுடி விரித்து போட்டு நிற்கலாமான்னு சொல்ல முடியுமா தைரியமா? யார் எப்படி போனால் எனக்கு என்ன, நேராக இப்போ மொய்யை கொடுத்தோமா சாப்பிட்டோமா வெளியில் போயிட்டே இருக்கும். முடி விரித்து போட்டால் முடிங்கிறது கேது தான் அங்கே ஆட்டம் கட்டிகிட்டு இருப்பார். கேதுக்கு ஆப்போசிட் ராகு இருப்பாரா? இங்கே என்ன நடக்கும், பிரம்மாண்டமாக நடக்கும். அடுத்த நாள் பிரம்மாண்டமாக டைவர்ஸுங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, பேசியாச்சு. உடனே பேசினோடனே ஃபோன் பேசுவாங்களா? கல்யாணம் ஆகிற வரைக்கும் பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு நேற்றுக்கு நான் சினிமாவுக்கு போனேன்னு சொல்லியிருக்கேன். யார் கூட போனேன்னு அவன் கேட்டுட்டான், முடிஞ்சு போச்சு. அப்போவே நிறுத்தின்ட்டாங்க. அப்போது 1000 காலத்து பயிர்னு சொல்லைங்க, செய்யலைங்க. அப்போ பெரியவங்களாம் நாம் போய் அதை கேட்குறதே கிடையாது. அப்போ முடிய விரிச்சு போட்டு கல்யாணம் நடந்தால் அந்த கல்யாணம் அலங்கோலமாகுமா, திருமண கோலமாக இருக்குமா? அப்போ இதெல்லாம் மாறணுமா இல்லைங்களா? இந்த மாதிரி உள்ள லௌகிக விஷயங்களை எவ்வளோ விஷயங்களை இது பண்ணிகிட்ருக்குறோம் நினச்சி பாருங்கள். குழந்தைங்கள ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாதுங்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கையில் என்ன இருக்கும் சொல்லுங்க. பேரண்ட்ஸ் முதல்ல டிவி பார்க்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது. ஆனால் குழந்தைகளை மட்டும் பார்க்காதேன்னு சொன்னால் அது கேட்குது, நீ எந்நேரமும் பார்த்துட்டே இருக்கிற. ஐயோ இந்த 1 மாதம் என் பேர் எங்கள் கூடயே இருந்தான், போட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணி விட்டுட்டான். ஃபோன் இது ஆன்லைனில் தான் பார்க்குறோம்,
பார்த்தோம்னா போதும் வந்து தள்ளி விட்டுட்டு போயிடுவான். அப்படியே ஃபோன் பார்க்கக்கூடாதுடா, உனக்கு ஃபோன் முக்கியமாக கண்ணு முக்கியமானா நீங்கள் மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்க, எதுக்கெடுத்தாலும் நீங்கள் மட்டும் செய்கிறீங்க, நீங்கள் மட்டும் பண்ணுறீங்க. இப்போ குழந்தைகிட்ட தான் நம்ம ரொம்ப எப்படி இருக்கணுங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படியே செய்யுது, என்ன பேசுகிறோமோ அப்படியே பேசுகிறாங்க. அப்போ நம்ம எப்போவும் எப்படி இருக்கணுங்க, குழந்தைங்க இன்றைக்கி நல்லா இருக்கணும்னா பேரண்ட்ஸ் நல்லா இருக்கணும். அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு சின்ன விஷயத்துலேருந்துமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் லௌகீகத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. அப்போ சினம் தவிர்த்தல் பயிற்சி என்ன மாறாதல் ஆசை சீரமத்தை விட சினம் தவிர்த்தல் பயிற்சியை வள்ளுவர் 10 குறள் கொடுத்தார் வெகுளாமையில். எல்லாருக்கும் தெரியும்ல, அதில் ஒரு 2-3 குறளாவது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். தன்னைத்தான் காக்கின் காப்பாக்கள் தண்ணியே கொள்ளும் சினங்கிற குறள் தெரியாதவங்க இருக்குது. ஏன்னா அது மனப்பாட பகுதி, எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்குறோம். ஆனால் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைடு அந்த சைடு கோவிக்கிறதும் இந்த சைடு. ஏன்னா உரிமை கேட்டால் உரிமை. சபிச்சுக்கிறக்கா கணவன் மனைவி இல்லைங்கிறார் சுவாமி. எதுக்கு, என்னுடைய வினையை கழிக்க வந்த வாழ்க்கை துணை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், பிடி சாபங்கிற மாதிரி சாபம் வெறுப்பு. அதையே பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி தான் அந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சது. நெற்றி சுருக்கேல்னாரு. யாராவது இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெற்றி சுருக்கேல். பிஹெச்டி பண்ணுற தம்பி சொல்லுங்கள், வேறு யாருக்கு தெரியும்? அப்போ நெற்றி என்பது ஞானம்னு சொல்கிறாரு. அப்போ நெற்றியை சுருக்குனிங்கன்னா ஞானத்தையும் அறிவையும் சுருக்குனதாக அர்த்தங்கிறாரு. ஏன்னா நெற்றி என்பது நெற்றிக்கண். குமரிக்கண்டத்தில் அந்த காலத்தில் முதல் வரும்போதில் நெற்றிக்கண்ணோடு பிறந்தாங்களாமா அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குதுங்கிறாங்க. அப்போ சாமி நமக்கு தொட்டு கட்டுறதே எங்கேங்க? அப்போ தியானம் செய்யும் பொழுது முதல்ல நம்ம எதை கவனிக்கிறோம், புருவ மத்தியை தான். திருநீர் இல்லாத நெற்றி பால் அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் சொல்கிறாங்க. அப்போ நெற்றி என்பது ஞானத்தையும் அறிவையும் எடுத்துக்கொடுது. அப்போ எப்போல்லாம் நம்ம நெற்றி சுருக்கிறோம், கோபம் வரும்போது, வெறுப்பு வரும்பொழுது, நமக்கு பிடிக்காத ஒரு செயலை மற்றவர்கள் செய்தால் அதை நம்ம உணரும் பொழுது சுருக்கிறோம். நம்ம மற்றவங்களுக்கு அது மாதிரி செயல் செய்யும்போதும் சுருக்கிறோம். கடவுளை இதுக்கு இவ்வளோ விளக்கு இத்தனை 62 வயசில் தெரியுது. அப்போ நான் எத்தனை தடவை நெத்தியை சுருக்கி இருக்கிறோம். சரி, இன்னைக்கு தெரிஞ்சிட்டோம், இப்போ சொல்லியாச்சு. நாளைக்கு போனதையுமே நான் நெத்தி சுருக்காமல் இருப்பேனா? இந்த ஒரு நெற்றிக்குள்ளே இவ்வளோ விஷயத்தை அடக்கி வச்சு போட்டு போயிட்டாரு. நமக்கு ஒரு கீரை கட்டை வாங்கிட்டு வந்தால் அந்த இங்கே நல்லா கவனிச்சு பாருங்க, நமக்கு பிடிக்காத ஒரு செயலை செஞ்சுட்டாங்கன்னா அங்கே முதல்ல இங்கே தான் நல்லா சுருங்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 முறையாவது சுருக்குறோம். அப்போ கணக்கு பாருங்கள், 365 நாளில் எத்தனை தடவை அதை சுருக்குகிறோம். அப்போ எதையெல்லாம் சுருக்கிட்டே வரோம், நம்மளுடைய அறிவை சுருக்கி கொண்டே வருகிறோங்கிறார். அப்போ இனிமேல் எல்லோரும் கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும், நான் நெத்தியை சுருக்கிறேனா இல்லையான்னு, இல்லைங்களா? அப்போ நமக்கு எல்லா விஷயங்களையும் கவனம் தேவையாக இருக்கிறது. சரி, அடுத்தது கவலை ஒழித்தல். கவலை ஒழித்தலுக்கு ஒரு கவலை வேணுமா இருக்குதுங்க. எப்போ பார்த்தாலும் கவலை ஒழித்தலே எனக்கு டாபிக் கொடுத்தா எப்போ பார்த்தாலும் கவலை ஒழித்தலே கொடுக்குறாங்க. ஒரு கவலை இல்லையா? கவலை ஒழித்தல் பாடம் எடுத்தவங்க எத்தனை பேர்? நான் கவலையே பட்டது இல்லைங்க. எப்போ நான் மனவளக்கலைக்குள்ளே என்ட்ரானோ அன்றைக்கி சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் பாடம் எடுத்ததுன்னு எனக்கு நான் கவலைன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நான் ஏன் கோயிலுக்கு போனேன்? இறைவன்கிட்ட வேண்டுறேன். சாமி என்ன சொல்கிறாருங்க, ஆண்டவன் கணக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் இறைவனை வேண்டி ஏதாவது வாங்கிடலான்னு நினைக்காதீங்க, இறைவன் ஏமாந்தவன் இல்லைன்ட்டார். அடக்கடவுளே! ஆனால் இதில் என்ன பாட்டு பாடுறாங்க, இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. நாங்கள் சாமி என்ன சொல்கிறாரு, நீங்கள் இறைவனை போய் வேண்டி ஏதாவது வாங்கிடலான்னு நினச்சா கூட முடியாது, ஆண்டவன் ஏமாந்தவன் இல்லைன்னு. இதில் நான் எந்த கருத்தை எடுத்துக்கிறது சொல்லுங்கள்?
பாடுறாங்களா இல்லைங்களா? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுதல் பொக்கிஷத்தை மூடுவதே இல்லைங்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன தேவையோ நான் அவர்கிட்ட தானே போய் கேட்கணும். உதயிட்ட கேட்டால் கொடுத்துருவா அப்படியா? எனக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 லட்சம் தேவை, எப்படி கிடைக்கும்? உழைக்கணும். சாமி சொல்கிறது ஒரே வார்த்தை, உழைக்கணும். கடனாக இருந்தால் சிக்கனமாக இரு, வறுமையாக இருந்தால் உழைப்பை கொடுன்ட்டார். இதுதான் அறிவு. வேதாத்திரி மகிழ்ச்சி கொடுக்கறது ஒன்றே ஒன்று தான். எங்கள் பொண்ணு சுவாமிஜி நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ பரமசியாட்ட பேசும்பொழுது திடீர்னு பாபாவுக்கு மாறிட்டான். அப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். ஏங்கம்மா அப்படின்னா, சாமிஜிட்ட கேட்டு ஒன்றுமே கொடுக்கலிங்க, பாபா கும்பிட ஆரம்பிச்சோன்னே எனக்கு குழந்தை கிடச்சிது அப்படின்னா. சாமிஜி அறிவு தாம்மா கொடுப்பாரு அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். ஏன்னா வேதாத்திரி என்றால் என்னங்க? அறிவு தானே, அறிவு மலை. வேதம் என்றால் அறிவு, அத்திரி என்றால் மலை, வேதாத்திரின்னா அறிவு மலைன்னு அர்த்தம். இப்போ வேதாத்திரி மகிழ்ச்சி என்ன கொடுக்குறாருங்க? அறிவை கொடுக்கிறார். அப்போ அறிவால் தான் அறிய வேண்டும். அப்போ கவலை ஒழித்தல் பாடம் எடுத்துகிட்டு மற்றதையாவது தவிர்க்க சொன்னார். ஆனால் கவலையை அறவே ஒழிக்க சொல்லிட்டார். கவலைப்படாமல் இருக்கிறோமா? ஜெயின் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுகிறவங்க எத்தனை பேர்? யாரும் கை தூக்க மாட்டேங்கிறாங்க. முதல் எல்லாத்துக்கும் கையை கட்டி உட்கார வச்சுட்டேன். சரி, இப்போ நான் எழுதுகிறேன். நான் கவலைப்பட்டேன். ஏன்னு கேளுங்க, மாடல் எக்ஸாம் கொடுத்தாங்க, ஓப்பனே ஆக மாட்டேங்கிருச்சு. 8 மணிலேருந்து 9:15 வரைக்கும் ஓப்பன் ஆகலை. நான் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? அப்போ தான் நினச்சேன். அப்புறம் இப்போ ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் இதாக இருந்துட்டேன். எக்ஸாம் எழுத முடிஞ்சால் எழுதுவேன், இல்லைன்னா போனால் போகுதுன்ற மனசு வந்தது. இந்தியா இருந்தால் டிப்ளமோ பிஏலாம் படிக்கும்போது அவ்வளோ கவலைப்படுவேன். கவிதை பக்கத்துக்கு 5 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டினுக்கெல்லாம் கவிதை எழுதுவேன். இப்போல்லாம் டோன்ட் வரி, போயிடுச்சு. ஏன்னா ஓப்பன் எங்களுக்கு செல்ஃபோன் நாலேஜ் கிடையாது. கொண்டு வந்து அதில் 1000 ஃபார்மாலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அந்த பட்டனை தட்டு, இதை தட்டு, அதை போடு, இதை பண்ணுன்னு யாருக்கு தெரியும்? அது கூப்பிட்டு வச்சு ஒரு ரிவிஷன் கூட கொடுக்கல, வீட்லேயே உட்காந்துட்டு இது பண்ணுங்க. நானும் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கேட்குறேன். அவங்க சொன்னாலும் நமக்கு புரியணுமில்ல. ஏன்னா பேலட்டா நம்ம அது சொல்கிறாங்க, கேப்சிகா வார்த்தை கொடுங்குறாங்க. அது ஒரு செகண்ட் மாறிடுது. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆச்சுங்க. ஆனால் எக்ஸாம் அது ஓப்பன் ஆனோன்னு 1 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. ஏன்னா கொடுத்த சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டு. யாருக்கு என்ன தெரியும்? நம்ம வேதாத்திரி மகிழ்ச்சி சப்ஜெக்டே புரியல, ஆனால் கொடுத்தது பூரா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டு. ஆனால் எதை தட்டினீங்கனாலும் உங்களுக்கு க்ரீன் மார்க் தான் காட்டுச்சு. அதே மாதிரி எங்கள் ஃபைனலுக்கு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்போ ஃபைனல் இதுலையாவது கொஞ்சமாக முடிஞ்சிச்சு. ஃபைனல் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. சனி ஞாயிறு வச்சுருக்காங்க, அது 2 மணி நேரம். காலையில் சனி ஞாயிறுன்னு 4 எக்ஸாமுக்கு. அப்போ எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது? மார்க்கு நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு கோல்டு மெடல் வரணும் எதிர்பார்ப்பு. ஆனால் ஒன்றும் நடக்காது. இறைவன் நமக்கு என்ன விதைச்சிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது, எண்ணியவன் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்காது. நம்ம எதை நினச்சோமோ அதுதான் நடக்கும். இந்த பிறவியில் மட்டும் இல்லை, எத்தனை பிறவியில் நினச்சோமோ அதெல்லாம் செயலுக்கு வந்தே தீரும். ஏன்னா ஆண்டவன் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க? நம்ம செய்த செயலுக்கு கூலியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் எதை விதைக்கிறேனோ அதுக்குண்டான கூலியை கொடுத்துருவார். ஆனால் நான் நல்லதை விதைச்சிருந்தேன்னா எனக்கு நல்லதே நடத்துவார். வேறு அவர் மாற்றவே மாட்டார். நான் தப்பு செஞ்சுட்டு எனக்கு நீ நல்லது கொடுன்னா, நம்மளை படைக்கும் போதே கடவுள் என்ன பண்ணிட்டாருங்க? நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனால் நமக்கு தான் என்ன பண்ண தெரியலைங்க, இதை கொஞ்சம் வேலை செய்விட தெரியல. அப்போது எல்லாம் உள்ள இறைநிலை எல்லாவற்றிற்குள்ளும் இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன பாட்டு சொல்கிறாருங்க? எல்லாம் உள்ள தெய்வம் அது. சொல்லுங்கள், பாட்டையாவது சொல்லுங்கள். எனக்கு பாட்டு மறந்துடுச்சு, பாடுங்க. பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மேடையில் மட்டும்தான் பேச வரும், கீழே இறங்கினா வராது.
எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அஞ்ஞானிய பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் இது முழுமை அது முக்தி. இப்போ எல்லாருக்கும் இந்த பாட்டுக்கு விளக்கம் தெரியும். இதுக்கு கோணார் உரை தேவையில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு எளிமையாக புரியுது. அப்போ எல்லாம் உள்ள தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கவர்னா இந்த ருத்ராட்சத்துக்குள்ளே அது அணுவின் கூட்டு தானே, இதுக்குள்ளே இருக்காதா? ஆனால் என்ன சொல்கிறோம், இது சமய சின்னம், இதை போட்டுட்டு நீங்கள் மனவளக்கலை பேராசிரியராக இருக்கக்கூடாது. இப்போ ஐயா சொன்னார் மனவளக்கலைக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு இது இருக்குதுன்னாரு. அப்போ ஜோதிடத்தை பற்றி மனவளக்கலையில் சுவாமிஜி ஜோதிடத்து கருத்துக்களை சொல்லும்போது நல்லா கவனிக்கணும். ஜோதிட கருத்துக்களை சுவாமிஜி எப்படி சொல்லியிருக்கிறாருன்னு தான் என்னுடைய ஸ்பீச்சில் வரும். ஜோதிடத்தையே அதிகமாக பேச மாட்டேன். இதில் இந்த கருத்து இப்படி இருக்குது, இது இப்படி சொல்லி உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். சுக்கிரன் சந்திரன் சேர்ந்தால் காயக்கல்பத்தை கூட்டி கொண்டு வந்து விடுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். இதில் என்ன தவறு இருக்குது? ஆனால் அதுதான் சொல்கிறேன், சொல்லுங்க செயலுங்க. ஆனால் சுவாமிஜியை வாழ்க்கை குறிப்புகள்னு ஒரு இதில் கொடுத்துருக்குறாரு. மனவளக்க ஞானமும் வாழ்வுலன்னு தான் நினைக்கிறேன். என்ன கொடுத்துருக்குறாருன்னா, மேசர் ராசியில் செவ்வாய் சனி ராகு வீற்றிருக்க, கடகத்தில் பானு வீற்றிருக்க, சிம்ம லக்கணத்தில் புதன் வீற்றிருக்க, கன்னியில் சுக்கிரன், துலாமில் குரு கேது, மீனத்தில் சந்திரன் உத்திரட்டாதியில் ஜனிக்க பிறந்த நான் இத்தனை திசா இருப்புலைன்னு அந்த கவியாவே கொடுத்துருக்காங்க. அப்போ சுவாமிஜிக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்குதில்ல, அப்போ அதை எப்படி கொடுத்துருக்காங்க, கவியாவே கொடுத்துருக்காங்க. அவருடைய ஜாதக அமைப்பை ஒரு கவியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஜாதகத்தை மட்டுமே பேசிட்டு போனேன்னா தான் தப்பு. ஆனால் மனவளக்கலையின் ஜோதிடங்கிற தலைப்பில் நான் நிறைய இடத்துல கொடுத்துருக்கேன். இப்போ போன 2 மாதத்துக்கு முன்னாடி கூட திருப்பூர் ஊத்துக்குழியில் மனவளக்கலையின் ஜோதிடம் தான் கொடுத்தேன். அப்போ எந்த மன்றத்துக்கு நான் புதுசாக போகிறேன்னா அந்த தலைப்பு கொடுக்குறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், சுவாமிஜியோட கருத்துக்களை தான் 99% நான் லிங்க் பண்ணுறேன். வெறும் ஜோதிடத்தை மட்டும் பேசிட்டு போனவங்க இருக்காங்க. ஃபுல் டே கிளாஸ் வச்சு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாடத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதில் சுவாமிஜியோட கருத்து ஒரு வார்த்தை கூட வரல. அப்போது நான் திரும்பவும் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, சுவாமிஜியோட கருத்துக்களை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம், அதை அப்ளை பண்ணுறோம், எப்படி டீச் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல. நான் மன்றத்துக்கு சலாம் போடுறேன்னா, எல்லாத்துக்கும் ஆமாமான்னு சொல்கிறேன்னா, நடிக்கிறேனா, அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட். அப்போ உண்மையான கருத்து எங்கிருந்து வரணும், உள்ளார்ந்து வரணும், உணர்ந்து வரணும். இப்போ சுவாமி என்ன சொன்னாங்க, ஓதி உணர்தல் உணர்ந்து ஓதுதல். நாங்கள் ஸ்டார்டிங்கில் யாருமே என்ன பண்ணுவோங்க, ஓதிட்டு தான் இருப்போம். அப்புறம் வருஷம் ஆக நமக்கே ஒவ்வொரு கருத்துக்களாக இதனால தான் இது, அதனால தான் இதுன்னு நமக்கு சிந்திக்க தெரியுது இல்லையா. இப்போ சிந்தனை சக்தி வளர்ந்துருச்சு இல்லையா. அப்போ சிந்திக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ உணர்ந்து ஓதுறோம்ல. அப்போ அது முக்கியமாக எது முக்கியம்? அப்போ தான் யோசித்து பார்க்குறேன். சொல்லுங்க செயலுங்க.
ஒரு இடத்துல ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க, ஆனால் நடந்தது பூரா வியாபாரம். 40,000 போச்சு. அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஏன்னா நடத்தினதே மேலிடம். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சொல்லக்கூடிய கருத்து நான் உணர்ந்து மற்றவர்களுக்கு உணர்த்தணும். இப்போ நான்கிறப்ப நான் யாருக்கு வந்துடலாம். ஏன்னா இப்போ எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை எழுத்தல் பார்த்தா அடுத்து நான் யார். இப்போ நான் யார் அப்படிங்கிறப்போ சாமி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யார் இஸ் ஈக்குவல் டுனா மெய்ப்பொருள் விளக்கம் இல்லைங்களா. அப்போ மெய்ப்பொருள் அப்படிங்கிறது இருப்பு நிலை. அப்போ அந்த இருப்பு நிலையானது என்ன ஆகுதுங்க, அதுக்கு ஒரு தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் எல்லாருக்கும் தெரியும். அப்போ சூழ்ந்தழுத்தும் போது அது அதுக்கு சுழல் விரைவு. விண்ணுக்கு என்னங்க சுழல் விரைவு. விஷ்ணு சக்கரம் வச்சுருக்கிறாரில்ல, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ விண் என்பது சுழல் விரைவு. அப்போ உயிர் என்பது அதிலிருந்து வரக்கூடிய விரிவு அலை இயக்கம். அப்போது இந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய துகள் என்னவாகுது அப்படின்னா, வெளியில் வரக்குள்ள அந்த ஒரு விண்ணுக்கும் இன்னொரு விண்ணுக்கும் இடையில ஒரு சுற்றும் போது அதிலிருந்து வரக்கூடிய துகள், அதுக்கு பேர் இறை துகள். அது என்ன பண்ணுதுங்கன்னா, அந்த இருப்பு நிலையோடையே கலந்து விடுகிறது. அப்படி கலந்து மறுபடியும் வெளியில் அது அலையாக வரும்பொழுது அது காந்தமாக இருக்கிறது. அதுக்கு பேர் வான்காந்தம். இப்போ இந்த வான்காந்தமானது உடலிலே உயிராக எல்லை கட்டி கொண்டு இயங்கும் பொழுது அது ஜீவகாந்தமாக இருக்கிறது. அப்போ இந்த இரு காந்தமும் சேர்ந்து என்ன பண்ணுதுங்கன்னா, எல்லா தோற்ற பொருட்களையும் அலையக்கமாக இயங்கும் பொழுது அழுத்தம், ஒளி சுவை மனமாக எழுச்சி பெறுகிறது தன் மாத்திரைகளாக. இந்த 5 உணர்வுகளையும் உணர்ந்து கொள்வதற்கு ஞானேந்திரியங்கள். அப்போ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அறிவு வருகிறது. ஓரறிவு தாவரத்திலிருந்து 5 அறிவு விலங்கினம் வரைக்கும். சரி, இவ்வளவு நான் உணர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு அறிவு தேவைப்படுகிறது அப்படின்னு இறைநிலையை தன்னையே தான் உணர்வதற்காக எடுத்த அறிவு 6வது அறிவு. அப்போ அந்த 6வது அறிவு என்ன பண்ணுகிறது, எல்லாவற்றையும் சிந்திக்கிறது. அறிவு எதுனா, தான் யார், தன்னுடைய மூலம் என்ன அப்படின்னு உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு. அது என்ன பண்ணுதுங்க, உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த 6வது அறிவே இறைநிலையாக இருக்கிறது. இதுதான் மெய்ப்பொருள் விளக்கம். அப்போ நான் யார் அப்படின்னா, நான் யார் தெரியுமா, பரிபூர்ணம். என் ஊர் எது தெரியுமா, ஈரோடு. எங்கள் அப்பா யார், ராமலிங்கம். எங்கள் அம்மா விசாலாட்சி. இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் யார்னா, என்னுடைய அறிவு தான் தெய்வமாக இருக்கிறது. அறிவே தான் தெய்வம் என்றார் தாய்மானார். எல்லாருக்கும் அந்த கவி தெரியும். ஆனால் அச்சமின்றி துணிந்தெரிப்பேன் அறிவே தான் தெய்வம் என்றுன்னு சொன்னார். சொல்ல முடியுமா? வீட்டுக்காரர் போயிரு, மன்றத்துக்கே ஓடிருன்றார் இல்லைங்க. அப்போ எல்லாருக்குள்ளேயும் எல்லாமல்ல இறைநிலையே அறிவாகி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு யாரையும் தாழ்த்தாமல் உயர்த்தாமல் உள்ளுவதெல்லாம் உயர்வல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு எடுத்துக்க முடியுதா? முதல்ல எனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைநிலை என் வீட்டுக்காருக்குள்ளேயே இருக்குது, என் குழந்தைங்கிட்டே இருக்குது, எனது மாமியார் மாமனார்கிட்ட இருக்குது. எடுத்துக்கிட்டு அவங்கள அழுக வளமுடன் சொல்லுவோம்மா. எத்தனை பேர் மாதிரி இருக்கிறோம்? எனக்கு தெரிஞ்சு கீதா லட்சுமணன் அவர் தான் என்ன பண்ணுவாருங்க, என்னுடைய பிரம்மம் எங்கே, அவங்க மனைவியை என்னுடைய பிரம்மம் எங்கே அப்படின்னு இருக்காங்க. நம்ம காலையில் இருந்துச்சுன்னு வாழ்க வளமுடன் சொல்கிறக்கே வரச மாட்டேங்குது. எத்தனை பேர் அவங்கவுங்க வாழ்க்கை துணையை பார்த்து வாழ்க வளமுடன் சொல்லியிருக்கீங்க? நம்ம தான் கை தூக்குன்னு சொல்லக்கூடாதுல்ல. காலையில் எந்திரிச்சோடையுமே சுவாமி என்ன சொல்கிறாருங்க, வீட்டுக்காரரை பார்த்துட்டு வாழ்க வளமுடன், மனைவியை பார்த்து வாழ்க வளம், இதை பார்த்து வாழ்க வளமுடனா? இம்பாசிபிள். இப்போ கண்ணை நல்ல பட்டை ஒன்று போட்டுட்டு நல்லா திவ்யமாக கேட்குறாரு, போய் சொல்ல சொல்லுங்கள் பாருங்க. சொன்ன உடனேயுமே அப்படி ஒரு ஆக்ஷன்லாம் வருது. சரி, நீங்களாம் சொல்லுவீங்களா கணவனே கண் கண்ட தெய்வம்னு? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர்னா கணவனே கண் கண்ட தெய்வம். சாமி தான் விளக்கம் கொடுத்துட்டார்ல, நான் யார் மெய்ப்பொருள் விளக்கம் கொடுத்து. இப்போ நம்மள பேசுகிறோம்ல, அகத்தாயில் கொடுக்குறோமா இல்லையா நான் யார் விளக்கம்? அப்பயே வீட்டுக்காரர் போகணுன்னு இது ஒன்று மாட்டேங்கிறோம். அது வீட்டுக்காரருங்க, அது ஒய்ஃப், அவ்வளோதான்.
அதுக்குள்ளேலாம் கடவுள் இருக்க மாட்டார், ஆனால் எனக்குள்ளே இருப்பார். இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க. இப்போ சொல்லிங்க சரி, எனக்குள்ளே இறைநிலை இருக்கிறது எனக்கு தெரியுது, நான் ஏற்றுக்கிறேன், ஒத்துக்கிறேன். இந்த மனுஷங்கிட்டியா? அது மனுஷங்கிட்டேன்னு சொல்லிட்டு மனுஷனே வராது முதல்ல வாயில். மனுஷனாவது வருமா? எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறார், என்னை மிருகமாக்கிறாது, நீங்கள் எப்போ மனுஷனாக இருந்தீங்க? அப்போ எல்லாமல்ல இறைநிலை எல்லாவற்றிலும் ஒரு தோற்ற பொருட்களிலிருந்து சுவாமி எல்லாம் சொல்கிறாங்க. பருட்பொருட்களையும் 3 அறிவு இருக்கிறது, உயிரினத்திலையும் 3 அறிவு இருக்கிறது. உருவமைப்பு, இயக்க ஒழுங்கு, துல்லியன்னு இருக்கா இல்லைங்களா? இங்கே உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல். அப்போ எல்லாவற்றிற்கும் அறிவு இருக்குது. அந்த அறிவு தான் இறைநிலைன்னு சொன்னால் கூட அகர முதல் எழுத்தெல்லாம் ஆனால் வராதே. மேடையில் வரும், வீட்டுக்கு போனால் வராது. இப்போ நல்லா சொல்லுங்கள். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீனமித்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார். நல்லா இப்போ உட்காந்து இன்னும் 1 மணி நேரம்னாலும் என்னால் எடுக்க முடியும். வீட்டுக்கு போனோடனே எங்கள் வீட்டுக்காரை பார்த்து சாந்தமும் லேது சௌக்கியமும் லேது. சாந்தமாக வருமா? எப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்காரையும் வீட்டுக்காரம்மாவை பார்த்து சாந்தமாக இருக்கீங்களோ அன்றைக்கி நீங்கள் மாறிட்டீங்கன்னு எடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே பயிற்சியே வேண்டாம். சாமி அதுதான் சொல்லுவார், உங்களுடைய வீடு தான் பரிசோதனை கூடன்னு சொல்லுவார். அது இந்த ஆலியார் போயிட்டு வந்தோன்னு ஒரு செக் வைப்பார் பாருங்க. அது எப்படி தான் வைப்பாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் யோசிச்சு பார்த்தா நம்ம அங்கே கற்றுக்கிட்டது இங்கே நீ ஃபாலோ பண்ணுறியான்னு. ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் நினச்சிக்கிறது ஆலியார் போயிட்டு வந்தாலும் இங்கே ஏதோ ஒரு சிக்கல் வருதுன்னு. ஏன் வருது? நீ ஜெயிக்கிறியா இல்லையான்னு. அப்போ இதை அனலைஸ் பண்ணணும்ல, பண்ணுறது இல்லை. அதனால தான் சுவாமிஜி நமக்கு என்ன பயிற்சி கொடுத்தாருங்க? அகத்தாய்வு பயிற்சி. அப்போ அகத்தாய்வு பயிற்சி செய்தால் என்ன பண்ணலாங்க? அகம்னா என்னங்க? மனம். அப்போ உள்ளம்னா மனம் வேறு, உள்ளம் வேறு. கம்ப்யூட்டர் எல்லாம் இருக்குல்ல, சாமி சொல்கிறாரு எல்லாமே நம்ம உள்ளே இருக்குதுங்கிறாரு. அண்டத்தில் உள்ளதெல்லாம் அண்டத்தில் இருக்குது. கம்ப்யூட்டர் வரைக்கும் வந்துட்டோங்கிறாரு. கற்காலத்திலேருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும். கம்ப்யூட்டர் நமக்குள்ளே இல்லையா? நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் இந்த கம்ப்யூட்டரில் ஒரு சிப் இருக்கிற மாதிரி நமக்குள்ளேயும் ஒரு சிப் இருக்குது. அந்த சிப்பில் போய் அது என்ன ஆயிருங்க? ரெக்கார்ட் ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம், வேண்டாதுங்கிறப்ப அதுவே கூட தானாகவே எழுச்சி பெறுன்ட்டார். அதுதான் கருமையம். இந்த கருமையத்தில் எல்லாம் பதிஞ்சு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? நான் சின்ன தப்பு தானே செஞ்சேன், எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை? இப்படி கேட்காதவங்க யாராவது இருக்கீங்களா? சொல்லாதவங்க இருக்கிறோமா? சிறு தவறு பெருந்துன்ப விளைத்தல் கண்டு சிலர் வினைப்பைகன் கொள்கை தவறு என்பர். நிறுவையிலே எடைகள் ஒரு தட்டில் வைத்து நிறுத்தும், அதாவது நேர் எதிரில் பொருட்கள் வைத்து நிறுத்தும் போது இறுதியாக வைத்த பொருள் சிறிதென்றாலும் முன்ன வைத்த பொருளெல்லாம் தேர்ந்தெடுத்தும் முன்னிருப்பாம் பெரும் சான்று உண்மை அப்படிங்கிறார். பெருந்தீய பதிவால் சிறு தவறால் ஓங்கும். நம்ம சின்ன செயல் தான் செஞ்சோம், ஆனால் எனக்கு பெரிய தண்டனை கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ நீங்கள் அந்த செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கல. இதுக்கு முன்னாடி செஞ்சதுக்கு எல்லாம் கடவுள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க? கணக்கு போட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இருமவளே உனக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு. ஆனால் நமக்கு அது தெரியாது. நான் சின்ன தப்பு தான் செஞ்சேன், இவ்வளோ பெருசு, இவ்வளோ கஷ்டம், எனக்கு மட்டும் கஷ்டங்கிறோம். ஆனால் கடவுள் என்ன பண்ணிட்டாருங்க? வெச்சாயி ஆப்புன்னு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து தலையில் வச்சுட்டார். குருவி தலையில் பனங்காய் வச்ச மாதிரி. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? நமக்கு தெரியாது முன்னாடி என்னெல்லாம் பண்ணேன்ட்டு. அது ஒரு வார்த்தை கொடுக்குறாருங்க. பின்பு முன்பு செய்ததெல்லாம்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. பின்னாடி என்ன செஞ்சேன், முன்னாடி என்ன செஞ்சேன், முன்பு பின்பு செய்தது அத்தனையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக இது பண்ணுறாரு. நான் சொல்லியிருக்கேன், இந்த கவியை நிறையா தடவை சொல்லியிருக்கேன். இப்போ 1 கிலோ வெண்டைக்காய் வாங்க போகிறீங்க. வெண்டைக்காய் அப்படி டக்குன்னு 1 கிலோ அளந்துருவாரா? கடைசியாக ஒரு வெண்டைக்காய் போட்டோன்னே பேலன்ஸ் ஆயிரும். ஏன்?
அந்த கடைசி வெண்டைக்காய் தான் இதுக்கு முன்னாடி போட்ட வெண்டைக்காய்க்கெல்லாம் காரண கருவியாக இருக்குது. அதே போல் நம்மளே என்ன பண்ணிகிட்ருக்குங்க, கடவுள் அங்கங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உதாரணத்துக்கு இப்போ மாங்காய் சீசனில் மாமரத்தில் மாங்காய் தொங்குது. மாங்காய் பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன வரும்? அப்புறம் அதை எடுக்கணும்னு தோணுமா இல்லையா? அந்த சலவா செக்ரேட் ஆனோடனையுமே கண் என்ன பண்ணுங்க, அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்க்குமா பார்க்காதா? பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவோம், கை கட்டுற மாதிரி தான் டக்குன்னு பறிச்சிடுவோம். இல்லைன்னா கூட கல் எடுத்து போட்டு அடிக்க தோணுது. அப்போ ஒரு மாங்காயை கண்ணில் பார்த்ததுக்கே இப்படி ஒரு செயல் வருதே, அதுக்கு விளைவு இருக்குமா இருக்காதா? அப்போ அது மாதிரி எத்தனை செயல் செய்கிறோன்னு நினச்சி பாருங்க. அப்போ முன்னாடி செய்த செயலுக்கெல்லாம் எனக்கு செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் என்ன பயன்ட்டார். அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இருந்து கொண்டே இருக்கிறது. அது நல்ல செயலாக இருந்தால் நல்ல விளைவு, தீய செயலாக இருந்தால் தீய விளைவு. அப்போ இதை கணிக்க தெரிவதற்கு தான் சாமி நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அகத்தாய் பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார். அதனால் ஒவ்வொரு செகண்ட்ஸும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணுங்க, ஆராய்ச்சியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்ன சொல்கிறாருங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாயின்ட்டார். அப்போ எல்லா செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது. அந்த விளைவுக்கு கூலி யார் கொடுத்துட்ருக்கிறாரு? எல்லாம் உள்ள இறைநிலை. அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கா, சொல்கிறபடி நடக்கிறோமா அப்படின்னு. ஆனால் சொல்லுங்க செயலெங்கேன்னு இருக்கும். சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் வேதாத்திரியம். சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பதற்கு தான் வேதாத்திரிய கல்வி. ஸோ வேதாத்திரிய கல்வியே இது வெறும் பாடத்திட்டம் அல்ல, இது அனைத்தும் என்ன கல்விங்க, வாழ்க்கை கல்வி. நம்மளுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நாம் அதை சரியாக செய்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட பலன் நம்ம குழந்தைங்க அனுபவிப்பாங்க. அப்போ மனவளக்கலைக்குள்ளே இன்னொரு தப்பு என்னன்னா, மனவளக்கலைக்குள்ளே நான் வந்துட்டேன், என் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் மாறிடணும். சுட்டு போட்டாலும் நடக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல நாமளே மாறல. ஏன்னா ஒவ்வொரு பயிற்சியும் நம்மளே எடுத்து அப்ளை பண்ணி கரெக்டாக நம்மளை மாற்றிக்கலைங்கிறப்போ தேர்ட் பர்சன் மாறுவாங்கன்னு நினச்சா அது தவறான கருத்து. மாற்றம் ஒன்று நமக்கு மட்டுமே. அதனால தான் சுவாமி என்ன கொடுத்துருக்காங்க, பயிற்சி நமக்கு மட்டும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ பயிற்சி நம்ம கரெக்டாக செய்தோம் அப்படின்னா சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும் என்று கூறி இந்த ஒரு வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைநிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. பிரபஞ்சத்துக்கும் நன்றி, பொறுப்பாசிரியருக்கு நன்றி. இதுவரை பொறுமையாக கேட்ட கையெல்லாம் தூக்கி பதிலெல்லாம் சொல்லி சிறப்பாக பதில் சொன்னீங்க. அதனால் உங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இதுகாரம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வேதாத்திர கருத்துக்களை சொல்லுங்க செயலுங்க என்ற தலைப்பிலே மிக சிறப்பாக பேசிய பேராசிரியரை வாழ்த்தி, கலந்து கொண்ட உங்களையும் வாழ்த்தி கூட்டத்தை நிறைவு செய்வோம். பேராசிரியர் பரிமளம் அம்மையார் அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்ட இருபால் மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஊப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம்.